ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம கோளறு பதிகத்தில் 7வது பாடலோட பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம கோளறு பதிகத்தோட பாடல் 8 பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: வேல்பட விழி செய்து அன்று விடைமேல் இருந்து மடவாள் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உள்ளமே புகுந்த அதனால். பொருள்: வேல்பட. இங்கு வேல் என்பது மன்மதனை குறிக்கிறது. பட அழிந்து சாம்பலாக. விழி செய்து அன்று. விழி செய்து நெற்றிக்கண்ணை திறந்து அன்று. விடைமேல் இருந்து. எருதின் மேல் அமர்ந்து. இருந்துங்கிறது அமர்ந்து. மடவாள் தன்னோடும் உடனாய். அழகிய உமை அன்னையுடன் சேர்ந்து. உடனாய்ன சேர்ந்து. வான்மதி ஒளி மிகுந்த நிலவையும் வன்னி கொன்றை மலர் சூடி. மலர்களை திருமுடி மேல் சூடி. விளக்கம்: மன்மதன் அழியும்படியாக அன்று நெற்றிக்கண்ணை திறந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் ஏறிக்கொண்டு உமையாளோடு வந்து பிறைச்சந்திரன், வன்னி, கொன்றை, மலர் ஆகியவற்றை தன் முடிமேல் சூடிக்கொண்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தால் பார்வதியுடன் சிவபிரானை இணைக்க வேண்டி அன்றொரு நாள் விண்ணவர்கள் மன்மதனை சிவபிரானிடம் அனுப்பி வைத்தனர். மன்மதன் தன் மலர் அம்பினை சிவபிரானிடம் செலுத்தினான். அதனால் சினம் கொண்ட சிவபிரான் தம் நெற்றிக்கண்ணை திறக்க அக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பால் காமன் எரிந்து பொடியாகி உருவமிழந்தான். மன்மதனின் தேவி ரதி என்பவள் தான் கணவனை உயிர்ப்பிக்க சிவபிரானை வேண்டினாள். அவளது வேண்டுகோளுக்கு இறங்கி சிவபெருமான் காமனை மீண்டும் உயிர்த்தெழ செய்தார். இந்த திருச்செயலை போற்றும் சம்பந்தர் அடியார்களின் வாழ்வில் வரும் தடைகளுக்கும் இடையூறுகளுக்கும் காமனுக்கு நேர்ந்த அதே கதிதான் கிடைக்கும் என்கிறார். அதனால் அடியார்கள் மனமொன்றி சிவசிந்தனையுடன் செய்யும் காரியங்கள் யாவும் தங்கு தடையின்றி பூரண சித்தி அடைவது திண்ணம் என்று நமக்கு தெரிவிக்கிறார். பாடல்: ஏல் கடல் சூழ் இலங்கை அரையான் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. பொருள்: ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடு. 7 கடல்களால் சூழப்பட்ட இலங்கையில் அரசன் ராவணன் போன்றோரின் அகந்தையினால் விளையக்கூடிய இடரான வந்து நலியா. இடர்கள் நம்மை துன்புறுத்த மாட்டா. ஆழ்கடல் ஆழமான கடல். ராவணன் போன்றோரின் அகந்தையினால் விளையக்கூடிய இடர்கள் நம்மை துன்புறுத்த மாட்டா. ஆழமான கடலும் நல்லனவே செய்யும். சிவன் அடியார்களுக்கு மிகுந்த நல்லனவே செய்யும். திருஞான சம்பந்தரின் எல்லா பதிகங்களிலும் 8வது திருப்பாட்டு ராவணனை பற்றியும் 9வது திருப்பாட்டு பிரம்மன் மால் பற்றியும் 10வது பாட்டு சமண புத்தர் குறித்தும் வருவது வழக்கம். அந்த வழக்கத்தை ஒட்டியே கோளறு பதிகத்தில் இந்த 8வது பாடலும் ராவணனின் அகந்தையை அழித்து அவனுக்கு அருள் புரிந்த விதத்தை போற்றுகின்றது. தென் இலங்கை வேந்தனாகிய ராவணன் முன்பு தன் அறியாமையினால் கைலை மலையினை எடுக்க முயன்றான். அப்போது அம்மலையின் கீழ் அகப்பட்டு தலைகளும் தோள்களும் நசுங்கி அல்லலுற்றான். தன் தவறை உணர்ந்து அதனை பொறுத்து அருளும்படி இறைவனை வேண்டி இசைப்பாடல்களால் துதித்தான். அவனது இசைப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்த சிவபிரான் அவனுக்கு அருள் புரிந்த விதத்தை அறிவுறுத்துவது இந்த 8ஆம் திருப்பாட்டாகும். இதிலிருந்து நாம் உணரக்கூடியது உண்மை என்னவென்றால், ராவணன் போன்ற அகந்தை மிக்கவர்களினால் நேரக்கூடிய இடர்களையெல்லாம் இறைவன் தடுத்து நீக்குவான். மேலும்
இந்த மண்ணுலகில் வாழும் மக்கள் பிழைகளை புரிந்தாலும் தம்மை வந்து சேர்ந்தால் கருணையை காட்டுவான். இந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எந்த துயரமும் அணுகாது என்று புரிய வைக்கிறார் சம்பந்தர். திருச்சிற்றம்பலம்.